மகிமையில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளைக்காக ஆண்டவரை மனப்பூர்வமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கூடி வந்த அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். அவர் தம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவர் நம்மை நடத்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் இன்றும் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துவார். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரின் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அல்லேலூயா. இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்லாண்டவரே, நன்றி செலுத்தி நாங்கள் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வார்த்தையை கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரும். இந்த வார்த்தையை கொண்டு தேவன் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் கூட பேசும். இவ்வார்த்தையை தூரத்தில் கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தேவன் கிரியை நடப்பிக்கும்படியாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை நீக்கி போடும். தொடர்ந்து கிரியை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசித்த இந்த வேத பகுதியிலே தாவீது வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை நடுவிலே அவன் காணப்பட்டான் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சேரக்கூடாத ஜனத்தோடு கூட சேர்ந்து அவன் வாழ்க்கை நடத்தினான். ஆதலால் இவ்விதமான நெருக்கங்கள் அவனுக்கு சந்தித்ததாக நாம் இங்கே கவனிக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6 பிரிவுகளாக பிரிக்கலாம். நான் அந்த அடிப்படையிலே நான் இந்த பகுதியை முதலாவது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆவிக்குரிய அனுபவங்களில் அல்லது தேவனை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவில் சில நேரங்களில் நாம் நமக்கு தக்கதாக சில சூழ்நிலைகளையும் ஜனங்களையும் நாம் தெரிந்து கொண்டு போகும் பொழுது தேவனுக்கு சித்தம் இல்லாத இடத்தை விட்டும் தேவனுக்கு சித்தம் இல்லாத ஜனங்களை விட்டும் தேவன் நம்மை திரும்பவும் அந்த சூழ்நிலை விட்டு பிரித்து தேவன் பக்கமாய் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு நமக்கு விரோதமாக சில சத்துருக்களை ஆண்டவரே அனுப்பி அவைகள் நடுவிலே சில கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அனுபவித்து அவைகள் நடுவிலே நாம் திருந்தும் பொழுது நாம் எவைகளெல்லாம் நாம் இழந்தோமோ அத்தனையும் தேவன் திருப்பிக் கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்பதை விளக்குகிற இந்த பகுதி தான் நாம் இங்கே கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1 சாமுவேலுடைய 30ஆம் அதிகாரத்தை நான் வேகமாய் சொல்லிக்கொள்ள விரும்புகிற என்னவென்றால், தாவீதுக்கு ஏற்பட்ட சோர்வின் பகுதியிலையும் துன்பத்தின் பகுதியிலையும் தேவன் அவனை கைவிடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைவிடாமல் அவனை நடத்தினார் என்று பார்க்கிறோம். பல இழப்புகள், கஷ்டங்கள், வேதனை நடுவில் அழைத்த தேவனாய கர்த்தர் தாவீதை கைவிடவில்லை. அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் சில நேரங்களிலே தவறான ஆட்களை நாம் தெரிந்து கொண்டு தவறான ஜனங்களோட வாழ்க்கையை அமைத்து கொண்ட போது ஆண்டவர் நம்மை அவை விட்டு பிரித்து தேவனுடைய சன்னிதானத்திலே கூட்டி சேர்ப்பதற்கு அது ஏதுவாய் மாறுகிறது. முதலாவதாக 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை நீங்கள் பார்த்தீர்களானால் அமலேக்கினுடைய படையெடுப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது அங்கே மிகவும் நெருக்கப்படுகிறான் என்பதை நாம் கவனிக்க முடியும். இது மனுஷ வாழ்க்கையிலே நன்மைக்கும் வரும். கவனித்துக் கொள்ளுங்கள். கேடு தேவனை விட்டு பிரிந்தாலும் வரும், பிரியாவிட்டாலும் வரும். சில நேரங்களிலே யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்தீர்களானால் அவன் தேவனை விட்டு பிரியவில்லை, தேவ சமூகத்தை விட்டு பிரியவில்லை, அவன் வேறொரு இடம் போகவில்லை. ஆனால்
அவனுடைய மந்தைகளுக்கு நேராக படையெடுப்பு காணப்பட்டது, ஆடு மாடுகளுக்கு நேராய் படையெடுப்பு காணப்பட்டது, அவனுடைய பிள்ளைகளுக்கு நேராய் படையெடுப்பு காணப்பட்டது, அவனுடைய சரீரத்துக்கு விரோதமான படையெடுப்பு காணப்பட்டது என்பதை யோபின் 1ஆம் அதிகாரத்திலே படிக்க முடியும். உத்தமனாய் இருந்த தேவ மனுஷனுக்கும் அங்கே தவறான படையெடுப்புகள் உருவானது. தவறான இடத்தில் அண்டிக் கொண்ட தாவீதுக்கும் தேவன் அந்த காரியத்தை செய்தார் என்பதை நாம் கவனிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாவது அமலேக்கினுடைய படையெடுப்பு, அதுக்கப்புறமாக அதாவது 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரையிலையும் அகிமேலேக்கின் குமாரன் என்று சொல்லப்படுகிற அங்கே ஒரு துணையாய் ஒருத்தன் வருகிறான் என்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையுமானவர் இவர் பெரிய காரியம் எதுவும் செய்யாவிட்டாலும், ஆனால் எப்பொழுதும் அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். ஏபோத்தை கேட்கிற தேவ மனுஷனாக அங்கே காணப்படுகிறான் என்பதை நாம் காண முடியும். அப்படியானால் அவனுக்கு நெருக்கடி ஏற்படும் போது எல்லாம் தேவனை நோக்கி அவன் கூப்பிடுகிறான், ஆலோசனை கேட்கிறான் என்பதை நாம் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சில நேரங்களில் நெருக்கப்படும் பொழுது, மனதளவிலே சரீரத்தின் அளவிலே சூழ்நிலையில் நெருக்கப்படும் பொழுது நீங்கள் தேவனை அண்டிக் கொண்டு கேட்க வேண்டும். ஏன் எனக்கு இந்த நெருக்கம் என்பதை நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் அதுக்கு உதவி செய்வதற்கு உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமாக 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை நீங்கள் கவனிப்பீர்களானால் எகிப்திய வேலைக்காரன், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு அடிமையாக அங்கே விடப்பட்டு போகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், அவன் அமலேக்கியனுக்கு போன இடத்தை தாவீதுக்கு சொல்வதற்கு ஏதுவாக அங்கே தேவன் அவனுக்கு உதவியாய் வைக்கிறார். எப்பொழுதுமே தேவன் தம்முடைய மக்களுக்கு ஆண்டவர் உதவியாக இக்கட்டு நேரத்தில் எதையாவது ஒன்றை ஆண்டவர் செய்வதற்கு உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கு நிறைய காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். அதுக்கப்புறமாக 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரையில் பார்த்தீர்களானால் திருப்ப பெற்றுக் கொள்ளுகிறான். அவன் எதையெல்லாம் இழந்தானோ அது அத்தனையும் அவன் திருப்ப பெற்றுக் கொள்ளுகிறான் என்பதை நாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா 21 முதல் 25ஆம் வசனம் வரையிலையும் பெற்றுக்கொண்ட நன்மையான காரியங்களை அவனுக்கு எது தேவையோ அதை அவன் பகிர்ந்து கொடுக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கொள்ளை உடைமைகளை அவன் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறான்? பகிர்ந்து கொடுக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். வெற்றி பெற்றாச்சு எனக்கு வைத்துக் கொள்வேன் என்று வைத்துக் கொள்ளாமல் தன்னோடு கூட வந்த எல்லா தெய்வ மக்களுக்கு என்ன செய்யறான் சொன்னால் அவன் பகிர்ந்து கொடுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமாக 26 முதல் 31ஆம் வசனம் வரை நீங்கள் படித்தீர்களானால் கர்த்தர் ஸ்தோத்திரம், பங்குகளை அனுப்புகிறான் என்பதை நாம் அங்கே படிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேத புத்தகத்திலே நிறைவான போது பலர் பங்குகளை அனுப்பியிருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை வாசித்தால் அங்கேயும் பங்குகளை அனுப்பினார்கள் என்பதை அங்கே கவனிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுபோல நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரையும் வாசித்தால் நெகேமியா காலத்திலேயும் பங்குகளை அனுப்பினதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இது இந்த பகுதிக்குரிய காரியமா இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு அதிகாரத்தை எப்படி பிரித்து பகுத்து போதிக்கிற காரியத்தை புரிந்து கொள்வதற்காக நான் இதை முற்றிலும் உங்களுக்கு விளக்கி தந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் எடுத்த வசனத்துக்கு உள்ளாக இருக்கிற சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த அருமையான தாவீது இழந்த பகுதிகளில் வேத புத்தகத்தில் நீங்கள் படித்தீர்களானால் எப்பொழுதும் சத்துரு முன்னால்தான் வருவான். நான் எப்பொழுதுமே நினைப்போம் எதிரி நமக்கு முன்னால்தான் வருவான் என்று. முன்னாலேயும் வருவான், பின்னாலேயும் வருவான். முன்னால வந்தா நான் எதிர்த்து போராடிடலாம் ஈஸியா. ஆனால் பின்னால வந்தால் நமக்கு அறியாமல் நடைபெறுகிற ஒரு சம்பவம், அது எதிர்த்து போராட முடியாத ஒன்று. முன்னாலே பெலிஸ்தர்களை யுத்தம் செய்து அழிக்கும்படியாக இந்த தாவீது ஒரு காலத்திலே நின்றவன்.
ஆனா அதே பெலிஸ்தியோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக புறப்பட்டு போகிறார். இது தேவ சித்தம் இல்லாத ஒன்று. எப்பொழுதுமே ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக நாம் கடிந்து பட்சிக்கிற தன்மை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அது தேவன் வெறுக்கிறார், அருவருக்கிறார். ஆனாலே நாம் எப்பொழுதும் நமக்கு எதிராக இருக்கிற சத்துருவை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்து அவைகளை ஜெயப்படுப்பதற்கு நம்ம எப்பொழுதும் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை கவனிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எதிரியை, முன்னால் இருக்கிற எதிரியை வெற்றி கொள்ளும்படி போன போது நடந்த சம்பவம் என்னவென்றால், பின்னாலே இவன் வைத்து போன அவனுடைய கூடாரங்கள், அவனோடு கூட இருக்கிற மற்ற எல்லாருடைய மனைவி பிள்ளைகள், இவனுடைய மனைவி பிள்ளைகள், பொன் உடைமைகள் எல்லாவற்றையும் அமலேக்கியன் வந்து பிடித்து ஒன்றும் இல்லாமல் சிறைப்படுத்தி கொண்டு போனான். கூடாரங்களை தீக்கி இரையாக்கி விட்டான். இருக்கு இடம் தெரியாமல் அழிக்க போய்விட்டது. தாவீதுடைய வாழ்க்கையிலே பல நெருக்கங்கள் வேதத்தில் இருக்கிறது. சில நெருக்கங்கள் இவனாக இழுத்து கொண்ட நெருக்கங்கள் பல இருக்கிறது. அதுல ஒன்று இது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாமே இழுத்து கொண்ட நெருக்கங்கள் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் தேவன் கைவிட மாட்டார். ஆனால் அந்த நெருக்கத்தை புரிந்து அறிந்து காரியங்களை செய்ய வேண்டும். எல்லாம் போயிட்டது, திரும்ப வருகிறான். சிக்லாக்கிலே வந்து பார்த்த போது ஒன்றும் இல்லை. இப்பொழுது அவன் வாழ்க்கையில் அவனோடு கூட இருந்த எல்லாரும் ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய நேரிட்டதை நாம் பார்க்க முடியும். நல்ல கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சுகம், வீடு, பதவி, ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு சிலவழிலே போய்விடும். கையின் பிரயாசங்களும் நிலவிலை விட்டு போய்விடும். ஆனால் பாடு நஷ்டமும் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2:25. யோவேல் 2:25. நான் உங்களிடத்திலே அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கொட்ட பூச்சிகளும். கவனிங்கள், இந்த வார்த்தையை கவனிங்கள். தேவன் அனுப்பின வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்ட பூச்சி, இதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு சேனை. நமக்கு அது சேனையா தெரியாது. நமக்கு துப்பாக்கி ஏந்தி, புல்டோசர், பீரங்கி ஏந்தி வந்தாதான் நமக்கு சேனையா தெரியும். ஆனா ஆண்டவர் இப்பொழுதும் அண்டை நாடுகள், நம்ம நாடுகளிலே வெட்டுக்கிளிகள் வருவதாக, படையெடுப்பதாக வாட்ஸ்அப் செய்திகள், ரேடியோ நியூஸ் இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், மனுஷனுடைய அறிவு இருமாப்படைஞ்சு தேட வேண்டியவரை தேடாமல் தேடத்தக்கதை தேடத்தகாததை தேடும்படி மனுஷன் தன் புயபலத்தை மாற்றிக்கொண்டு போகும் பொழுது இவைகள் நஷ்டங்களை ஏற்படுத்தும்படி வருவதை நாம் பார்க்கிறோம். மனுஷன் மூலம்தான் கர்த்தர் யுத்தம் செய்து ஜனத்தை பிடித்துக் கொண்டு போக வேண்டும் என்பது அல்ல. தேவன் விவசாயத்தை கை வைத்து மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அகந்தை பெருமைகளை தேவன் மாற்றி கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு நேராக அவருடைய சித்தத்தை நேராக திருப்புவதற்கு ஆண்டவர் ஏதுவாக அதை மாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆண்டவர் எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சில காரியத்தை கர்த்தர் செய்ய முன் வந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். என்னாகமம் 24:1. போது கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு தெரியும். அழிப்பது தேவ சித்தம் இல்லை. ஆனா மனுஷன் தவறி போகும் பொழுது அவனுடைய தவறுதலை அவன் புரிந்து கொண்டு தேவனுக்கு நேராய் திருந்துவதற்கு தான் இந்த சம்பவங்களை தவிர முற்றிலும் கர்த்தர் அழிப்பதற்காக அல்ல. இவ்வார்த்தையை கேட்கிற உங்கள் அனைவருக்கு நான் சொல்லிக் கொள்கிற வார்த்தை என்னவென்றால், நான் நம்முடைய தவறை
திருத்திக் கொள்வதற்கும் திருந்துவதற்கும் தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நஷ்டங்கள் இழப்புகள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 55 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து கவனிங்கள். ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் புள்ளிட்டு காமிக்கிறார். என்ன? சும்மா வராத, வந்தனா உன் செவியை சாய்த்துட்டு வா. நான் என்ன உனக்கு சொல்றேன், உனக்கா என்ன வைத்திருக்கிறேன், உன்னோடு காரியத்தை ஆசீர்வதிப்பதற்கு, உன்கிட்ட இருக்கிற தவறை உணர்வதற்கு நான் என்ன வைத்திருக்கேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு செவியை சாய்த்துட்டு வரணும். இது பலர் ஆறால உட்கார்ந்து இருக்கும் போதும் செவியை எங்கேயோ வச்சுட்டு இருப்பாங்க. அதான் ஆண்டு சொல்லுகிறார், காது உள்ளவன் கேட்க கடவுள். எல்லாரும் காது இருக்கு, 2 காது முயல் மாதிரி தூக்கிட்டு. ஆனா தேவ வார்த்தையை கேட்கக்கூடிய காதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிற விதத்தை கவனியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீ எந்த முறையில கேட்க, நீ விளங்கணும்னு கேட்கியா விளங்காம இருக்கணும்னு கேட்கியா என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் புரிந்து கொள்ளணும். கேளுங்கள், கவனிங்க. செவியை சாய்த்து வந்து கேளு. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் ஏன் பிரச்சனை, என் ஊழியத்தில் ஏன் பிரச்சனை, என் சரீரத்தில் ஏன் இந்த போராட்டம், ஏன் இடுப்பு குடி வந்துச்சு, கேட்கணும். நல்ல சுகமா இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் வருது, கேட்கணும். அப்படியே ஆண்டு விட்டுருவாரா? விட மாட்டாரு. நிறைய பேன் புழுக்கு, ஏன் புழுக்கு, கேட்கணும். கேட்டாதான் தெரியும். கேள், அப்பொழுது உன் ஆத்துமா எதையும் பிழைக்கும் அப்படிங்கிறார். ஆத்துமா பிழைக்கும் என்கிறார். தேவன் நம்முடைய ஆத்துமா பிழைப்பதற்கும் நம்முடைய ஆத்துமா ஈடேறுவதற்கும் அவர் எடுக்கிற பிரயாசங்கள் மேன்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இழந்ததை தாவீது திருப்பிக் கொள்வதற்கு கவனிங்கள், 5 காரியத்தை அவர் செய்தார். அதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு ஃபர்ஸ்ட் அவன் செய்த வேலை என்னன்னா அழுதான். அவன் அழுதான், அவனோடு கூட இருந்த ஜனங்கள் அழுதாங்க. சும்மா அழல, அழ முடியாத அளவுக்கு பலம் போயிட்டு, தொண்டை கட்டிட்டு கண்ணீர்ல கண்ணீர் முழுவதும் சிந்திட்டு சத்தம் போட்டு அழுதான். ஒண்ணு இல்லையே அப்படின்னு அழுதான். நான் என்ன செய்வேன் என்று அழுதான். இருந்து பூரா போயிட்டே அப்படின்னு அவன் அழுதான். வேதத்துல யாரெல்லாம் அழுதார்களோ அவர்களை பரலோகம் திருப்பி பார்த்திருக்கிறது. திரும்ப ஏன் என்று கேட்டிருக்கிறது. அவளுக்கு என்ன தேவையோ அதை செய்திருக்கிறது. அவளுக்கு அத்தியாவசியமான தேவையும் தூரத்தில் உள்ள காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்திருக்கிறது. இவ்வார்த்தையை கேட்க அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வார்த்தையை கேட்கிற பெருமைக்குரிய கர்த்தருடையவர்களாக இருக்கிற பெரியவர்களே, உங்களுக்கு மிகுந்த அன்போடு கூட கேட்கிறேன். உங்கள் கைகளிலே இருந்த பல காரியங்கள் உங்களை விட்டு போயிருக்குமானால் ஆண்டவரிடத்திலே செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்னவென்றால், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சம்பவம், ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை என்பதை ஒத்துக்கொண்டு அழுதால், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் திருப்பி கொண்டது எதையெல்லாம் சொன்னவென்றால், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும்,
என்னெல்லாம் கொள்ளையாடி போனார்களோ அது எல்லாவற்றையும் ஸ்பெசிபிக்கா அந்த குறிப்பிடுகிறார். சிறியவைகளும் பெரியதிலும், அப்படின்னா சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், குமாரரிலும் குமாரத்திகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சபையை விட்டு பிரிச்சு வச்சிருக்கிற ஒரு சூழ்நிலை இங்க இருக்கிறது. தேவனுடைய சபை, அதாவது கட்டிடமாகிய சபைக்கு உள்ளே இருக்க வேண்டிய, நாட்டுகளும் இருக்க வேண்டிய ஜனங்கள் வேறு எங்கேயோ இருக்கிறார்கள், பிரித்து கொண்டு வைத்திருக்கிறது. அது திரும்பவும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக, திரும்பவும் நம்ம கண்களுக்கு முன்பாக உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு பிரதானமாய் செய்ததான தாவீதுடைய முதல் வேலை, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவன் எவ்வளவு பலன் உண்டோ அந்த அளவுக்கு அழுதான் என்பதை நாம் பார்க்கிறோம். அழுகிற அழுகையை பரலோகம் சும்மா இருக்கா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகார் வனாந்தரத்தில் அழுதாள், பிள்ளை அழுதது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வனாந்தரத்திலே ஆகாரையும் ஆகாருடைய பிள்ளையாகிய இஸ்மவேலையும் ஆண்டவர் கைபிடித்து அதே வனாந்தரத்திலே வாக்குத்தத்தத்தின் தேவன் இத்தனை ஆண்டு காலமாய் அதே வனாந்தரத்தில் சமுதாயத்தை கர்த்தர் நடத்தி ஆசீர்வதித்து இதுவரை கைவிடவில்லை. அப்படியானால் தேவனுக்கு முன்பாக அழுத கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் காலம் கடந்து போனாலும், ஆண்டுகள் மாறினாலும், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் மாறாதவராய் இருந்து கர்த்தர் உதவி செய்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ள கர்த்தராய் இருக்கா என்பதை நகரத்திலே பார்க்கிறோம். வியாதிப்பட்ட எசேக்கியா சுவர் பக்கமாய் திரும்பி கொண்டு அழுத போது தேவனாய கர்த்தருடைய கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், அவனுக்கு முடிந்தது என்று சொல்லப்பட்ட 15 வருஷத்துக்கு தேவன் திரும்பவும் ஜீவனை கொடுத்து சுகத்தோடு வைத்து அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்த போது தேவன் ஒரு குழந்தை ஆண் பிள்ளையை கர்த்தர் அந்த எக்ஸ்ட்ரா பிள்ளை கொடுப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் அவனை மாற்றினது அவனுடைய அழுகை என்பதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளை அழுதிருக்கிறார்கள். அழுதவர்களை தேவன் இழந்த அத்தனையும் கர்த்தர் திரும்ப கொடுத்திருக்கா சொல்லி பார்க்கிறோம். இவ்வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய பலத்தையோ பரிசுத்தத்தையோ ஐக்கியத்தையோ களிகூறுதலையோ உண்மையோ தைரியத்தையோ விசுவாசத்தையோ இழந்திருக்க கூடுமானால், தேவனுக்கு முன்பாக அழக்கூடுமானால், இழந்ததை கர்த்தர் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் முதலாவது அவன் செய்தது தேவனுக்கு முன்பாக அழுதான். அவன் மட்டுமல்ல, அவனோடு கூடியிருந்த அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளும் அழுதார்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர், குடும்பத்தில் இருக்கிற அந்த அருமையான குடும்ப தலைவி, பிள்ளைகள், உறவினர்கள், சபையார் தேவனுக்கு முன்பாக அழும் பொழுது பரலோகத்தின் தேவன் இறங்கி களம் இறங்கி செய்ய வேண்டிய வேலை செய்வதற்கு ஏதுவாக மாறுகிறது. இரண்டாவதாக தாவீது செய்த பிரதானமான வேலை, அது 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். இரண்டாவது செய்த வேலை என்ன? தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான், தன் தேவனாய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான் என்று பார்க்கிறோம். இரண்டாவது அவன் செய்த வேலை என்னவென்றால் திடப்படுத்திக் கொண்டான். எப்படி திடம் என்று சொன்னால் கவனித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்னால் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு நித்தியமான கிருபையை கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைகளை, நீ தான் இந்த தேசத்தில் ராஜாவா இருப்பாய் என்று சொன்ன அபிஷேகத்தினுடைய அந்த வார்த்தைகளையும் அவன் அந்த நேரத்திலே மனதிலே எண்ணி, இதுவரை நடத்தின தெய்வம் இன்னும் நடத்துவார் என்று சொல்லி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இழப்பின் நடுவிலே, ஒன்றின் இல்லாமல் நடுவிலே, இதுக்கு முன் நடத்தினவர் இன்னும் நடத்துவார் என்று தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது மகா மேன்மையான ஒன்று. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 14:27. அவரோடு கூட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான். கர்த்தர்
கடல் யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார் அக்கறைக்கு போக சொன்னார், போகிறார்கள். ஆனால் போக முடியவில்லை, பின்னேற முடியவில்லை. அமுழுக வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் முடிந்த வரையிலும் கண்டுபிடித்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவரோ 4ஆம் ஜாமத்திலே தேவன் வந்து பயப்படாதிருங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் பிரயாணத்தில் அவர்களுக்கு கலக்கமும் பயமும் உண்டாகும் பொழுது தேவன் சொன்னார், நான் தான், திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா நான் தான் உங்களை போச்சேன், நான் தான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன், உங்களை நான் கைவிடல, நடு கடல்ல இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் கைவிட்டு போகலன்னு சொல்லி தேவனாய் கர்த்தர் அதிலே அவர்களை திடப்படுத்தினார். தேவனாய் இயேசு கிறிஸ்து பிரயாணத்துக்கு எதிர்ப்பான் என்ற கடலையும் காற்றையும் இறைந்த சமுத்திரத்தையும் கீழ்ப்படுத்தி அதே கடலிலே அதே காற்றின் நடுவிலே அவர்களை கர்த்தர் முன்னேற்றி கொண்டு போனார் என்று நாம் பார்க்கிறோம். திடப்படுத்தினார் என்பதை நாம் கவனிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். கவனிங்கள், ஆண்டவராய் இயேசுவிடத்திலே சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனா தொடர்ந்து சமாதானம் ஆண்டவரோடு கூட உண்டாயிருக்கும்படி இவர்களை சொல்லுகிறேன். கவனிங்கள், உலகத்தில் உனக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. இதுதான் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு பிடிக்காத ஒன்று. ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி, செல்வம் எல்லாம் வந்தா சோதராண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லுவான். ஆனா உபத்திரம், பாடு, கஷ்டம் வந்த உடனே அல்லேலூயா செஞ்சிடும், குறைஞ்சிடும். கர்த்தர் ஊழித்து கலைச்சாரா? அழைக்கலையா? ஒரு கேள்வி. கர்த்தர் தான் நடத்துகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டு. பாருங்க, உபத்திரம் எங்கேயோ 4 மைல் தள்ளியெல்லாம் வராது, வீட்டுகளே வந்து முகத்து முகம் பார்க்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? திடீர்னு உபத்திரம் வரும். அப்ப என்ன செய்யணும்? திடங்கொலை. நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானா என்ன செய்யணும்? சோர்ந்து போக கூடாது. இப்படி ஒரு ஆள் கேட்டுட்டே அப்படின்னு நாளில் கை கொடுத்து உட்காரக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கேட்க முடியாது, கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன செய்ய முடியும்? ஒரு அண்ணாச்சி உயிரோடு வாழும்போது கணவனும் மனைவியும், அப்பொழுது அந்த அம்மா பேசலாம்னு சொல்லுதேன், ஆண்டவர் கிருபையா இருக்கட்டும், கர்த்தர் சோதரம். திடீர்னு சண்டை வந்துடும், விசுவாசி தான். அப்போ ஏலே அப்படின்றோம், கர்த்தர் சோதரம். அப்பொழுது அவரு கேட்பார், ஏம்மா உனக்கு என்னைக்கு நான் தம்பியானே அப்படின்பார். கர்த்தருக்கு சோதரம். அப்ப இதெல்லாம் திடன் கொண்டார் அவர். அப்படி இதே போல கோழி சண்டையில் ஒரு சம்பவம் உண்டு. அவன் மனைவி கேட்பா, செத்த மனுஷா செத்தா இருக்கே கேட்பா. அப்ப அவர் சொல்லுவாரு, செத்து 35 வருஷம் ஆச்சு அப்படின்பா. கர்த்தர் சோதரம். அப்படின்னா இந்த அம்மா யாரு அப்படின்னு சொல்லி திடன் கொண்டுட்டார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டார். கர்த்தர் சோதரம். அப்படியானால் நம்முடைய சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில இதே மாதிரி சம்பவம் உண்டு. அந்த அம்மா அவர் தத்துவ பிலாசபி, அவர் தத்துவத்தை கேட்க நிறைய பேர் வருவாங்க. அதனால இந்த அம்மாவுக்கு அது பிடிக்காது. அதனால நிறைய கூட்டம் வந்துட்டுனா வீட்டில் இருக்க சட்டிப்பாய டமா டிமா டிமார்னு போட்டு அடிச்சு உடைக்கும். அப்ப சரி நண்பர்கள் விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி சந்தோஷம் விட்டு வெளியே கூட்டி போவார். கூட்டி போகும் பொழுது ஒரு நாள் என்ன சமைச்சுன்னா, மேல இருந்து மண்பானை தண்ணி வச்சு டம்முனா தலைக்கு மேல போட்டு, தலைமுறை மேலெல்லாம் தண்ணியா இருக்கும். அந்த அந்த தண்ணி ஊத்துற விளிம்பு இருக்குல்ல ரவுண்டா, அது அவர் கழுத்துல மாலை மாதிரி கிடக்கும். அப்ப இது என்னன்னு கேட்பாங்க நண்பர்கள். அப்ப அவர் சொல்லுவாரு, இவ்வளவு நேரம் இடி இடிச்சு இப்பொழுது மழை பெய்து வருவார். அப்புறம் திடப்படுத்திட்டார் தன் வாழ்க்கையில, நம்ம மனைவி இப்படிதான் இருப்பா, இனிமே அதை தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில செய்தார், திடன் கொண்டார். அப்போ உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனா என்ன செய்யுங்க? திடன் கொள்ள. நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்துவை பிலாத்து, ஏரோது, பொந்தி பிலாத்து, காய்பா, சதுசேயன், பரிசேயன் எல்லாம் வந்து நின்று சுத்தி தூள நின்று என்னெல்லாமோ பண்ணினா, அத்தனை நடுவிலையும் ஆண்டவர் இயேசு தன்னை விளக்கல. அதுக்குள்ளே நடந்து அதுக்குள்ளே
போய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கல்கோதா மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில 3 ஆணிகளை தொங்கும் போதும் பலர் அற்பமாய் பேசின போதும் அவர் திடன் கொண்டு நம்முடைய வேலையை அழகாய் வேலை செய்து முடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே திடன் கொண்டாதான் நாம் இழந்தவைகளை திருப்பிக் கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவைகளை இழந்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் திருப்பிக் கொள்வதற்கு இரண்டாவது செய்ய வேண்டிய வேலை திடன் கொள்ள வேண்டும். மூன்றாவது வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 30:7 வாசிப்போம். தாவீது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய உதவியை நாடினார். மூன்றாவது, இழந்து போன அத்தனையும் திருப்பிக் கொள்வதற்கு ஊழியக்காரனுடைய உதவியை நாடினார். இந்த இடம் தான் இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கிற. கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதத்திலே கவனிங்கள், பல உதவிகளை மனுஷன் நாடி போகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உலக மக்களுடைய பணக்கார நாடி போறார்கள், பெரிய பெரிய அதிகாரிகளை நாடி போறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்ல விளங்குதா? பெரிய பெரிய அதிகாரிகள் நாடி போறார்கள். அதெல்லாம் ஏமாற்றத்துக்குள்ளே வந்துவிடும். ஆனால் கர்த்தருடைய உதவியை நாடுவதற்கு அவருடைய ஊழியக்காரனை வார்த்தையை நாட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேத புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் கடன்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அவர் மரித்து போறார், அவருடைய மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் வேறு எங்கேயும் ஆலோசனை கேட்க போல எலிசா இடத்துல போய் சென்று தன் உதவிக்காக அவள் கேட்க போனார். அப்பொழுது எலிசா சொன்ன வார்த்தை என்னவென்றால், உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லி சொன்ன பொழுது அவர் சொன்ன ஆலோசனை என்னவென்றால், நீயும் உன் பிள்ளையும் வீட்டுக்களே கதவு பூட்டுங்கள், பக்கத்து வீட்டில் உள்ள எல்லா வீட்டில் உள்ள காலி பாத்திரங்களை வாங்குங்கள், ஜெபம் பண்ணுங்கள், இந்த குடத்தை நிறைந்திருக்கிற குடத்தை எண்ணெயை ஒவ்வொரு காலி பாத்திரத்திலையும் வார்த்து விடுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை எலிசா சொன்னார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவள் வேற எங்கே உதவிக்கு போயிருந்தால் அவளுக்கு அந்த உதவி செய்திருக்கிறது, கிடைத்திருக்கிறார். வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே நஷ்டம், கஷ்டம், பிரச்சனை வரும் பொழுது வேற யாரிடத்திலும் உதவிக்காக போகாதீர்கள். உங்கள் சபையில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரத்திலே சென்று நீங்கள் உதவிக்காக ஆலோசனைக்காக இருக்கும் பொழுது அவர் தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுவாரோ அதை உங்களுக்கு சொல்வதற்கு ஏதுவாக மாறு என்பதை பார்க்கிறோம். சனகரிப்பு ஒரு நாள் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தபோது அன்றைக்கு இருந்த தேவ மனுஷனாய் காணப்பட்ட மனுஷன் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய உதவியை நாடினான் என்று வேத புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமாய். எசேக்கியா மிகவும் கலங்கினான். வாசிப்போம். அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புகிறதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விலப்படுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, எசேக்கியா கலங்கி ஊழியக்காரனா அன்னைக்கு இருந்த ஏசாயா இடத்துல போய் இப்படி சனகரிப்பு யுத்தத்துக்கு வருகிறான், என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கலங்குகிறான், திகைக்கிறான். அவன் எழுதி கொடுத்த வார்த்தையை தேவாலயத்தில் வாசிக்கிறான். அப்படி இருந்தும் ஏசாயா இடத்துல போய் கேட்டுட்டு வான்னு சொல்லி, அப்படி ஏசாயா சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, கலங்காதே. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. சனகரிப்பு உனக்கு விரோதமாய் வந்தவன் திரும்பி போவான், அவன் ஊரு போய் சேரும்போது அவன் பிள்ளையை அவனை கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது. அப்படியானால் யுத்தம் வரும் பொழுதும் உதவிக்காக ஊழியக்காரரை எசேக்கியா தேடினான்னு சொல்லி பார்க்கிறோம். சாமுவேல் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. பெரிய மனுஷன் சவுல் கழுதையை தேடி போறான், ஒரு இடமா தேடி போறான், கழுதை கிடைக்கல. அப்பொழுது கூட உள்ள வேலைக்காரன் சொல்லுவான், இந்த பட்டணத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நாம் அங்கே போவோமானால் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்வார், காண்பிப்பார் என்று போறான். அப்போ அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை, திடீர்னு ஊழியக்காரனை பார்க்க போகணுமானா கையில் ஏதாவது வேணுமே அப்படின்னா, சாமுவேலுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படிங்கிற அறிவு யாருக்கு இருந்து, சவுலுக்கு இருந்துச்சு. நல்ல மனுஷன் பார்க்க
இன்னைக்கு வீசனங்கை வெறுங்கையுமா சர்ச்சைக்கு வந்துட்டு போற கூட்டம் பெரிய கூட்டமா இருக்கு. ஆனா அன்னைக்கு இருந்த சவுல் வளர்த்தியான ஆளு. அவன் தேவனுடைய சமரசனை பார்க்கணுமானா வெறுமையா பார்க்க முடியாது என்பதை கண்டபோது இருந்தாலும் ஒன்று சின்ன வச்சிருந்தாங்க. கத்த சோதரம் போவோன்னு சொல்லி போனாங்க. ஊழியக்காரனுடைய உதவியை நாடினாங்க. அழகா அன்னைக்கு கத்தர் அவன் அபிஷேகம் பண்ணான். என்னுடைய வார்த்தை உண்டானது. காணாமல் போன கழுதை கிடைச்சு ஊழியக்காரனுடைய உதவியை அவன் நாடினான் என்பதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், புதிய ஏற்பாட்டு காலத்துல, பழைய ஏற்பாடு போயிட்டு புதிய ஏற்பாடு காலத்துல ஒரு மனுஷன் நல்ல ஜெபம் பண்றான், தானதர்மம் பண்றான், தேவனுக்கு பயப்படுறான், வீட்டார் அனைவரோடு கூட இருக்கிறான். ஆனா ரட்சிக்கப்படல. அப்போ கவனிங்க, ஜெபம் பண்றோம் பரலோகம் போக முடியாது, தானதர்மம் பரலோகம் போக முடியாது, பயந்து இருக்கிறவனும் பரலோகம் போக முடியாது. என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறணும். அப்பொழுது நீங்கள் அப்போஸ்தலர்களுடைய 10ஆம் வயதை பார்த்தீங்கன்னா கொர்நேலியு என்று சொல்லப்பட்ட மனுஷன் இருக்கிறான். அவன் பட்டணத்துல ஒரு பெரிய அதிபதி. ஆண்டவர் சொன்னார், யோப்பா பட்டணத்துல ஒருவர் இருக்கிறான், அவன் பேரு சீமோன். அவன் தங்கி இருக்கிற வீட்டுல பேர் அவன் பேரு சீமோன். அவன் தோல் 17 இருக்கிறான். அவன் வீடு கடற்கரையில ஓரமா இருக்கிறது. அவனை கூப்பிடு, அவன் உனக்கு சொல்லுவான், நான் ரட்சிப்பேன்னு சொல்லி சொன்னார். அப்படியானால் பெரிய மனுஷன் தான், பணக்காரன் தான், தாந்தரவு பண்றவன் தான், தேவனுக்கு பயந்தவன் தான், குடும்பத்தோடு சேர்ந்து கர்த்தரை சேவிக்கிறவன் தான். ஆனா அவனுக்கும் ஒரு ஊழியக்காரனுடைய உதவி தேவை வந்தது. கூப்பிட்ட போதுதான் கர்த்தருடைய ஆவியார் ரட்சித்தார், அபிஷேகித்தார், ஞானஸ்நானம் பெற்றார். குடும்பமாய் கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை சேவிப்பதற்கு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்த பார்க்கிறோம். அப்போ தேவ தரிசனத்திலையும் தேவனுடைய ஊழியக்காரனை உதவியை கேட்கும்படி பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதன் உயர்பாடு காத்து சொல்கிறேன் பார்க்கிறோம். பிரியமான விசுவாசிகளே, கர்த்தருடைய ஜனங்களை சொல்வது, உங்கள் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரனை நீங்க அற்பமா பேசக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. அவருக்கு உதவியை கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி தேவன் வார்த்தையை தந்திருக்கிறார், தரிசனம் தந்திருக்கிறார். தேவ வார்த்தையை வைத்திருக்கிறேன் சொல்வதை நாம் மறந்து போய்விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவதாக தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஊழியக்காரனை உதவியோடு நிறுத்தி விடாதபடி அடுத்து எதை நோக்கி பார்க்கிறார்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். 1 சாமுவேல் 30:8 வாசிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பிடித்து சகலத்தினை செய்வார், திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியானால் கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனுஷனாக தாவீது இங்கே என்ன செய்யப்பட்டார், காணப்பட்டார் சொல்லி நான் கவனிக்கிறோம். உயர்வோ தாழ்வோ, சோர்வோ நெருக்கமோ, பாடோ நிந்தையோ இழப்போ, எல்லாவற்றிலையும் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறது. என்ன சூழ்நிலையானாலும் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இது சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை நோக்கி பார்த்தான், தேவனை நோக்கி பார்த்தான். தாவீது கர்த்தரை நோக்கி என்கிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். வேத புத்தகத்திலே யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமத்தில் நீங்கள் படித்தீர்களானால் கவனிங்கள், மோசே கர்த்தரை நோக்கி அப்படிங்கிற வார்த்தை வரும். அது அதிகமாய் வரும். அப்பொழுது இன்னொரு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி. இவன் தேவனை நோக்கும் பொழுது கர்த்தர் அவனை நோக்குகிறார். ஏறக்குறைய 6 லட்சம் யுத்த புருஷர்களை மோசே வழி நடத்தினார். லட்சக்கணக்கான ஆடு மாடுகள், லட்சக்கணக்கான பெண்கள், பிள்ளைகள், இது அத்தனைக்கும் தேவனையே சார்ந்திருந்தான். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் தேவனையே நோக்கி பார்த்தான். ஆதலால் வனாந்திரத்திலே கர்த்தர் சபையை அற்புதமாக, அதிசயமாக தேவையை சந்தித்து பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டி பகலுக்கும் இரவுக்கும் தேவனே பாதுகாவலாய் கொடுத்து சகல தீங்குக்கும் விலக்கி இஸ்ரவேலே ஒருவனும் பலவீனன் இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து நடத்துவதற்கு ஒரு தேவ மனுஷன் தேவனையே நோக்கி பார்த்தபோது
கர்த்தர் சகலத்துக்கும் ஆதரவாய் காணப்பட்டார். இவ்வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய ஜனங்களே, எப்பேற்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்தாலும் தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் அந்த நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்வதற்கு, ஆண்டவர் கிருபை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்த கவனிங்கள். பலர் என்ன தெரியுமா பார்ப்பாங்க? தேவனை பார்க்க மாட்டாங்க, பிரச்சனையே பார்ப்பாங்க. செங்கடல் இருக்கே, எரிகோ இருக்கே, எது ராஜா வருகிறது, பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இதே பார்ப்பார்கள். பிரச்சனையை பார்ப்பது கர்த்தர் நம்ம அழைக்கல. பிரச்சனைக்கு பரிகாரம் பண்ணுகிற இயேசுவை பார்க்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை புதிய ஏற்பாட்டில் வாசிக்க போறோம், வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 14:30. மத்தேயு சுவிசேஷம் 14:30. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து பாருங்க. இப்ப என்ன, எதை பார்த்தா? காற்றையும் கடலையும் பார்த்தான். வர போறான், பிரச்சனையே பார்க்கலாம். யார பார்க்கணும்? ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வா அப்படின்னார். அவரை பார்க்கணும். அவரை பார்க்கத விட்டாச்சுன்னா, நல்ல கவனிங்க, நான் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இயேசுவை பார்க்கும்படி அழைக்கப்பட்ட ஆணுடைய பிள்ளைகள் இயேசுவை பார்க்கதை விட்டாச்சுன்னா பயம் வரும், கலக்கம் வரும், கீழ்நோக்கி போவார்கள். ஆனால் பார்க்க வேண்டியவரை பார்த்தால் தேவன் நம்மை ரட்சிப்பதற்கு ஏதுவா இருக்கிறார். பிரச்சனையை பார்ப்பதை விட்டு இயேசுவை நோக்கி பேதுரு கூப்பிட்ட போது தேவன் அதிலிருந்து கர்த்தர் எதிர்பார்த்தார். ஒன்று சங்கீதம் 121 சங்கீதம் 1 வசனத்தை வாசிப்போம். 121 சங்கீதம் 1 வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கவனிங்கள். அவன் ஆண்டவருக்கு எங்க இருந்து ஒத்தாசை வருமோ அங்கே கண்களை ஏறெடுத்தான், அங்கே கண்களை ஏறெடுத்தான் என்று வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அதுக்கு ஒத்தாசை அனுப்பினார். சங்கீதம் 34:5. சங்கீதம் 34:5. ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் என்ன செய்யப்படவில்லை? வெட்கப்படவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதம் 50:15. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்ன ஆபத்து வந்தாலும் கர்த்தர் நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். விடுதலைக்கு பின்பால் நாம் தேவன் என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். அப்படியானால் தாவீது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற மனுஷனாய் காணப்பட்டார். ஆதலால் இழந்த அத்தனையும் அவன் திருப்பி கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், இதெல்லாம் பார்த்தாச்சு. கவனிங்கள், இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப உடனே திருப்பி கொள்ளலாமா அப்படின்னா முடியாது. அழுதாச்சு, திடப்படுத்தியாச்சு, ஊழியர் முகத்தை தேடியாச்சு, ஆணுடைய முகத்தை பார்த்தாச்சு. முடியுமா? முடியாது. கடைசி கட்ட வேலை ஆண்டு சொல்றாரு, போ அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? போ, திருப்பி கொள்வார். இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாம் முடிச்சாச்சு, வீட்டுல வந்து வந்துருவாங்க. போகிறது கிடையாது. ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு இருக்கணும், போ அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீ திருப்பி கொள்ளணுமானா இன்னொரு வேலை செய்யணும், யுத்தம் செய்யணும். என்ன செய்யணும்? இழந்தத நீ திருப்பி கொள்ளணுமானா நீ அழுத மட்டும் போதாது, உன்னை திடப்படுத்தினா மட்டும் போதாது, ஊழியக்கார உதவி ஆனா மட்டும் போதாது, என்னை நோக்கி பார்த்து மட்டும் போதாது. அடுத்த கடைசி என்ன செய்யணும்? யுத்தம் செய்யணும். வசனத்தை வாசிக்க போறோம். 30:14. 30:14. படையெடுத்து போய் சிக்லாக்கை கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, இங்கே யுத்தத்துக்கு எல்லாம் முடிச்சிட்டு போகும்போது இங்க ஒருத்த உதவியா இருக்கான். கர்த்தர் ஸ்தோத்திரம்.
அவன் பின்தொடர்ந்து போவதற்கு வழியை அவனுக்கு கர்த்தர் உதவியாக வைத்தார். நான் அது சொல்லித்தர விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த 11 வாசிங்க, 11 வாசிங்க. ஒரு எகிப்தியரை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் மச்சலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுக்கு உயிர் திரும்ப அவனுக்கு வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். அப்ப கவனிங்க, இப்ப விட்டுட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. இப்போ எகிப்திய கடக்கான். இப்போ எகிப்திய கடக்கான்னு சொல்லி தாவி விட்டுட்டு போல. அவனுக்கு உண்ண ஆகாரம் கொடுத்தான், தண்ணியை கொடுத்தான், அவனை தேய்ச்சிட்டான். இப்போ இவன் எங்க போயிருக்கான் அப்படிங்கறது யாரும் சொல்றா? ஆண்டவர் போகத்தான் சொன்னார். வழிகொட்ட ஆளவர் வச்சிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் சொல்லிருக்கிறார், இந்த பாருப்பா ஒரு பட்டணத்துக்கு போ, ஒரு நல்ல வீட்டுல போய் தங்கு, அவன் உன்னை பராமரிச்சா அவனை ஆசீர்வதிப்பேன், இல்ல விரட்டினா தூச்சி உதறிட்டு வச்சு போன்னு சொல்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை அடையணுமானா தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு நேரம் செய்யணும், போக வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிங்கடா. தாவீது அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்ணீரிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான்களில் ஒப்புக் கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால். அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. எகிப்தியன் தான், ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரியுதுன்னா, பாரு, எஜமானே கொல்லக்கூடாது, என்னை நீ கொல்லக்கூடாது, அதுக்கு சத்தியம் பண்ணி தரணும். எப்படி? தேவன் மேல சத்தியம் பண்ணி தான் கேட்கான். அப்போ எகிப்தியன் தேவனை அறிஞ்சவன். அல்லேலூயா. சும்மா அல்ல, அறிஞ்சவன். அவன் சொல்லுகிற தேவனுடைய மேல விஷயம் சத்தியம் பண்ணித்தான் கேட்க, ஆணையிட்டுதாங்க. வாசிமா. உம்மை அந்த தண்ணீரிடத்தில் கூட்டிக் கொண்டு போவேன் என்றார். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லை கொள்ளைக்காகவும் ஆடிப்பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அந்த சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தார். தாவீது அந்த சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். இதான் யுத்தம். ஃபுல் டே யுத்தம் பண்ணா, ஒரு காரியம் யுத்தம் பண்ணா. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாள் முழுவதும் உபாசம் பண்ணி யுத்தம் பண்ண, முழங்கால யுத்தம் பண்ணணும், கை விரித்து யுத்தம் பண்ணி தேவனே சொல்லி யுத்தம் பண்ணணும். நாம் எவைகளை இழந்தோமோ அதை திருப்பிக் கொள்வதற்கு தேவன் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் யுத்தம் செய்வதற்கு சில வழிமுறை வைத்திருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11, 12 நீ வாசித்தீர்களானால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஆள் யாக்கோபு 4:7 வாசிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:7. எபேசியர் 6, 11, 12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தரவான லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கவனிங்கள், நமக்கு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் யுத்தம் செய்தால்தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே சபையும் ஜனங்களையும் கிறிஸ்து இயேசுக்கு முன்பாக நாம் காக்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபு 4:7. பாருங்கள், இந்த யுத்தத்திலே செய்ய வேண்டிய பிரதானமான வேலை தேவனுக்கு கீழ்ப்படியணும். யாரை இப்ப கவனிங்கள், பிசாசுக்கு ஏத்து நிற்பான். ஆனா யாருக்கு தேவனுக்கு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனால இவன் துரத்தி அடிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு முதல்ல கீழ்ப்படி. நான் உங்களுக்கு சொல்லிதாரு. கவனிங்கள், நீங்கள் கிறிஸ்து கூட உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்யணும். சொல்லுங்க, கீழ்ப்படிதலாக்கும் கிருபை உண்டாகட்டப்பா. அல்லேலூயா. விவரம் சொல்லியாச்சுன்னா நம்ம உங்களுக்கு அறிவே கிடையாது. இவளுக்கு நிறைய அறிவு இருக்கு.
அப்ப என்ன அர்த்தம்? கீழ்ப்படியல. எப்படி விசுவாசி ஓடுவான்? ஓட மாட்டான். வேதத்துல தேவனை கீழ்ப்படிந்தவர்கள் சாஸ்திரம் ஏத்து நின்றாங்க, எல்லாம் ஓடிட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் தாவீது இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு கடைசியாக அவன் யுத்தம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க எவைகளை இழந்திருப்பீர்களோ அதை இந்த நாளிலே திருப்பிக் கொள்வதற்கு தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உதவியின் கரத்தை நீட்டுவார். தாவீது இழந்த அத்தனையும் ஒன்று குறைவில்லாமல் அவன் திருப்பிக் கொண்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இவ்வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலோ பணத்தையோ பொருளையோ சுகத்தையோ மேன்மையோ மகிமையோ கிருபையோ அழைப்பையோ ஆத்துமாவையோ அல்லது மற்ற எந்த காரியங்களை இழந்திருந்தா கூட தேவன் திருப்பி தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு நானும் நீங்களும் தாவீதை போல தேவன் நோக்கி பார்ப்போமானால் மெய்யாகவே தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டது போல இவ்வார்த்தை கேட்கிற உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் எல்லா வேலை காரியத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார்.